Asusலேருந்து ROG Phone 6 மற்றும் 6 Pro அப்படிங்கிற ஒரு ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த 6 மற்றும் 6 Proவில் 1-2 விஷயங்கள் மட்டும் தான் வேறு தவிர மற்றபடி எல்லாமே காமனான விஷயம் தான் வருது. ஃபோனில் பேக் சைட்லேருந்து ஆரம்பிக்கலாம். ROG Phone அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே பேக் சைடில் RGB லைட்டிங் இருக்கும். அதே மாதிரியே நமக்கு ROG Phone 6ல் RGB லைட்டிங் இருக்குது. இந்த ROG 6 Pro ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினீங்கன்னா பேக் சைடில் எல்இடிக்கு பதிலாக ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதாவது AMOLED டிஸ்பிளேயாக வருது. ஸோ இதே மாதிரியாக 2 ஃபோனுக்கும் பேக் சைடில் RGB லைட் அப்படி இல்லைனா எல்இடி டிஸ்பிளேயாக கொடுத்துருக்காங்க. அதே ஃப்ரண்ட் சைடோட டிஸ்பிளே பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் ஒரு 6.78 இன்ச்க்கான ஃபுல் HD ப்ளஸ் ரெசோ உள்ள OLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்னு பார்க்கும்போது 165 ஹெட்ஸ் வரையும் போகுது. ஸோ ஒரு ஹை எண்டான ஒரு ரெஃப்ரெஷ் ரேட் இதில் கிடைக்கி. அது போக 720 ஹெட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட்டும் இருக்குது. இது போல் இந்த டிஸ்பிளேக்கு DCP3 கலர் கான சப்போர்ட், sRGB பொறுத்த 150% மேலே வருது. மேலும் 10 பிட் HDR மாதிரி பல விதமான சப்போர்ட்ஸும் இருக்குது. கார்னிங் உள்ள கிளாஸோட வெக்டர்ஸ் ப்ரொடெக்ஷன் இந்த டிஸ்பிளேயோட வருது. வழக்கம் போல் RGB ஃபோனில் பார்க்குற மாதிரியே பாட்டம் சைட்லையும் மேலேயும் ஒரு குட்டி பெசல்ஸ் இருக்குது. இது போய் இந்த டிஸ்பிளேக்கு டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் சப்போர்ட்டும் வருது. ஸோ டிஸ்பிளே நல்ல தரமான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக ப்ராசர் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் ஒரு 3.2 GHz ஸ்னாப்ட்ராகனோட 8 Gen 1 அப்படிங்கிற 4 nm சிப்செட் கொடுக்குறாங்க. கிராஃபிக்ஸ்க்காக அட்ரினோவோட நெக்ஸ்ட் ஜென் GPU வருது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் எப்படிப்பட்ட கேம்ஸ்லாம் சரி, ஆப்ஸ்லாம் சரி கண்டிப்பாக இது சப்போர்ட் ஆகும். ஹெவியான ஆப்ஸ் கொண்டு எல்லாமே விளாட முடியும். காரணம் இது கேமிங் ஃபோனுங்கிறனால. இது போக கேமிங் எக்ஸ்டென்சிவ் விளாடும் போது ஹீட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதில் ஒரு லிக்விட் சேம்பர் கொடுக்குறாங்க. அது மூலமாக 10 டிகிரிஸ் வரையும் நமக்கு இந்த ஹீட்டை குறைக்க முடியும் சொல்கிறாங்க. மேலும் இந்த ஃபோனுக்கு IP எக்ஸ்ப்ளோருக்கான ரேட்டிங்கும் வருது. ROG ஃபோன் எடுத்துக்கிட்டாலே இன்னொரு விஷயம் நமக்கு ஞாபகம் வர்றது ஏர் ட்ரிகர்ஸ். அதாவது ஏர் ட்ரிகர் 6 அப்படிங்கிற ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. 14 விதமான ஸ்பெசிஃபிக்கான டச் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஃபோனை செட் பண்ண முடியும். அது மூலமாக நமக்கு கண்ட்ரோல்ஸாக மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். இது போக 9 விதமான இன்புட் மெத்தட் இருக்குது. அதில் 2 விதமான இன்புட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு அல்ட்ராசோனிக் பட்டன்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் வச்சிருக்காங்க. இது போக ப்ரெஸ் மற்றும் லிஃப்ட் மாதிரியான கண்ட்ரோல்ஸும் கொடுக்குறாங்க. ஸோ இது மாதிரி பல விதமான விஷயங்கள் வைக்கலாம். இது போக ஜாய்ஸ்டிக் சப்போர்ட்டும் இருக்குது. அடுத்தபடியாக ரேம் மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது ROG 6 ஃபோன் வாங்கும்போது 8GB RAM மற்றும் 12GB RAM கான்ஃபிகரேஷனோட 2GB அப்படிங்கிற இன்டர்னல் ஸ்டோரேஜில் வருது. அதுவே ROG 6 Pro ஃபோன் வாங்கினீங்கன்னா அதில் 16GB RAM மற்றும் 18GB RAM கான்ஃபிகரேஷனோட 512GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படிங்கிற இன்னொரு கான்ஃபிகரேஷன் வருது. மொத்தமாக 4 விதமான கான்ஃபிகரேஷன் வருது. RAM RCDP5 RAM பயன்படுத்துகிறாங்க. ஸ்டோரேஜ் UFS 3.1 வருது. ஸோ நல்ல ஃபாஸ்ட்டான ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அதே ஓஎஸை பற்றி பேசும்போது இந்த ஃபோன் Android 12 OSல ROG மற்றும் Zen UI சப்போர்ட்டில் இருக்குது. தேவைக்கேற்றப்பல இந்த UI சுவிட்ச் பண்ணலாம். அது போக இந்த ஃபோனுக்கு 2 வருடத்துக்கான OS அப்டேட்ஸும் செக்யூரிட்டி அப்டேட்ஸும் தர்றதாக ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. மேலும் இந்த ஃபோனுக்கு மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் இருக்குது. அண்ட் டூல் சிம் சப்போர்ட் இருக்குது. அடுத்தபடியாக ஃபோனோட கேமராஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனுக்கு பேக் சைடில் நமக்கு 3 கேமரா கொடுக்குறாங்க. மொதல் கேமரா 50 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா. இது சோனியோட IMX766 சென்சார் f1.9 ஆப்பர்ச்சரில் வருது. ரெண்டாவது கேமரா 13 மெகாபிக்சலுக்கான அல்ட்ராவைட் சென்சர் கொடுக்குறாங்க. 125 டிகிரிஸ் வரையும் அல்ட்ராவைட் சென்சர் எடுக்க முடியும். f2.4 ஆப்பர்ச்சரில் வருது. 3 கேமரா ஒரு 5 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ சென்சர் கொடுக்குறாங்க. இதுவுமே f2.0 ஆப்பர்ச்சரில் வருது. இந்த பிரைமரி கேமராவில் நமக்கு 8K வரையும் வீடியோ எடுக்கலாம் 30 ஃப்ரேம் per செகண்டில். அதுவே செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்கும்போது இதில் 12 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுக்குறாங்க. இது சோனியோட IMX663 சென்சர். ஸோ கேமராஸுமே நல்லா தான் கொடுத்துருக்காங்க. இது போக இந்த ஃபோனில் 3.5 ஆடியோ ஜாக் சப்போர்ட் இருக்குது. குவால்காமோட WCD9385 அப்படிங்கிற ஹைரஸ் ஆடியோ சப்போர்ட் இருக்குது. சிமெட்ரிக்கல் டியூல்ஸ் ஃப்ரண்ட் ஃபேசிங் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது டைரக்ட் HD சரௌண்ட் சவுண்ட் சப்போர்ட் இருக்குது. அது போக 5 மேக்னெட்டுக்கான ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுக்குறாங்க. இந்த ஸ்பீக்கர் சர்க்யூட் லாஜிக் ஆம்பிளிஃபையரோட வருது. அதனால் சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்கும் சொல்கிறாங்க. அது மூலமாக டீப் மற்றும் உங்களுக்கு டிஸ்டார்ஷன் இல்லாத ஆடியோஸ் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஃபோனோட வெயிட் 239 கிராம் வருது. இந்த ஃபோனுக்கு 5Gக்கான SANSI சப்போர்ட்டும் இருக்குது. அடுத்தபடியாக பேட்டரிஸ் பற்றி பேசலாம். இதில் ஒரு பெரிய 6000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. அதாவது 2 3000 mAh பேட்டரியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த பேட்டரிஸ் வருது. அதனால் வேகமாக சார்ஜ் பண்ண முடியும். சார்ஜ் பண்ணுறதுக்கு USB டைப் சி போர்ட் தராங்க. இது போய் NFC சப்போர்ட்டும் இருக்குது. நேவிக் மாதிரியான GPS சிஸ்டம் சப்போர்ட்டும் வருது. கடைசியாக ப்ரைஸிங்கை பற்றி பார்க்கலாம். ROG Phone 6 பொறுத்தவரை நமக்கு 12GB RAM 2GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ஒரு வெர்ஷன் வருது. இது 71,999 அப்படிங்கிற விலையில் வருது. அதுவே ROG 6 Pro ஸ்மார்ட் ஃபோனை பொறுத்தவரை நமக்கு 18GB RAM வித் 512GB ஸ்டோரேஜோட விலையை பொறுத்தவரை 88,999 அப்படிங்கிற விலையில் வருது. இது போக மற்ற ஸ்டோரேஜ்லாம் வருதா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. அப்படி வந்துச்சுன்னா கீழே லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பைனோ லிங்க்ஸ் கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி ப்ரைஸிங் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஃபோன் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறது கீழே காமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரே லைக் கொடுத்துருங்க. நான் டெக் தமிழுக்காக மற்றொரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.